எங்க வீட்டு நவராத்திரி கொலு டே 1 வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சிம்பிளா சின்னதா தாங்க கோலம் போட்டேன். மழை வர மாதிரி இருந்ததுனால சிம்பிளா முடிச்சிட்டேன். இன்னைக்கு பிரசாதமா கேசரி தாங்க செஞ்சேன். கலர்ஃபுல் எல்லோ கலர் கேசரி பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி திராட்சை அது எல்லாமே போட்டு கேசரி செஞ்சேங்க. பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவா இருந்தது. இன்னைக்கு எங்க வீட்டு பிரசாதமா சாமிக்கு பூஜை பண்ணது இந்த கேசரி தாங்க. இன்னைக்கு நான் சுண்டல் செய்யலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா வெளியில கொஞ்சம் வேலை போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கேசரி போட்டாச்சு. இன்னைக்கு டே 1 என்னோட saree கிரீன் கலர். இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, என்னோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கலசம் வச்சு பூஜை சிறப்பா பண்ணியாச்சு. இது இந்த கொலுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணி கொடுத்தாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா தான் நாங்க செஞ்சோம். எதுவுமே இதுக்காக நாங்க ஸ்பெண்ட் பண்ணல. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நாங்க பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. மேல பாருங்க, லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் அவங்கள தாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பூஜை பண்ணோம் வச்சு. நெக்ஸ்ட் இந்த அம்மன் இருக்காங்க பாருங்க. இந்த அம்மன் நான் வரலட்சுமி நோம்புக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். இது எல்லாமே அப்படியே செட்டிங்கு. நம்ம இதுக்காக எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இந்த அம்மனை நம்ம பூஜை பண்ணிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே திரும்பவும் அப்படியே எடுத்து வேற எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே பக்காவா போட்டு பின் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே எடுத்து நம்ம பூஜை பண்ண வேண்டியதான். பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்தாங்க. நான் வரலட்சுமி நோம்புக்கு லாஸ்ட் இயர் வாங்கினேன். இந்த இயரும் வச்சு நான் பூஜை பண்ணேன். அதோட இந்த வாட்டி நம்ம கொலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மனை நான் கொலுல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படி இருக்காங்க இந்த அம்மன் பாருங்க. இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு புது வரவா முருகர் வந்திருக்காரு. அதுவும் ராஜ அலங்காரத்தோட வந்திருக்காரு. நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் அந்த முருகர் பத்தி. அந்த முருகரும் வாங்கியிருந்தோம். நான் என் மனசுல இந்த முருகரை வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அந்த முருகர் எனக்கு கிடைச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்ம பூஜை பண்றது பாத்தீங்கன்னா அம்மனுக்காக பண்றதுல உமா மகேஸ்வரின்ற அம்மனுக்காக தான் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனுக்காக நம்ம பூஜை பண்ணுவோம். அது மாதிரி இன்னைக்கு உமா மகேஸ்வரின்ற அம்மனுக்காக நம்ம பூஜை பண்ணுவோம். எங்க வீட்டு கொலுவை நீங்க டெய்லியும் பாருங்க. நான் இந்த 10 டேஸும் நான் அப்டேட் பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே நாங்க அந்த மாதிரி பண்றோம். இன்னைக்கு எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதம் எல்லாம் கொடுத்தோம். ரொம்ப வீடே கலகலன்னு இருந்தது. பாருங்க, இந்த கேசரி பசங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலமும் கொடுத்தாச்சு. இதுதான் எல்லோ கலர் கேசரி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்காங்க ஆன்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து இன்னைக்கு டே 1 ஃபினிஷ்